ஹலோ மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா நெகட்டிவ் டிசைன் வந்து எப்படி போடுறது, ஸோ அதில் என்னென்ன டிசைன்லாம் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வந்து இந்த நெகட்டிவ் நான் இந்த ப்ராக்டிஸ் புக்கே தான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் லாஸ்ட் கிளாஸில் வந்து போட்ட டிசைன்ஸு. ஸோ வந்து சேம் பேஜ் நெக்ஸ்ட் பேஜ் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் ஒரு ரோவில் வந்து 3 பாக்ஸ் மாதிரி நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 5 பாக்ஸ் போட்டிருக்கேன். மோஸ்ட்லி நிறைய டிசைன் கவர் பண்ணுங்கிறதுக்காக நான் இப்படி சின்ன சின்ன பாக்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் போடும்போது கொஞ்சம் பெரிய பெரிய பாக்ஸாக போட்டுட்டு நெக்ஸ்ட் பேஜ்லேயுமே நீங்கள் நெகட்டிவ் டிசைன்ஸே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நெகட்டிவ் டிசைன்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து அதிகமாக யாருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா டஸ்கி ஸ்கின் பீப்புளுக்கு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப மைன்யூட் டிசைன்ஸு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போடும்போது அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து தெரியாது. ஆஃப்டர் வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமே நமக்கு வந்து அந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நமக்கு தெரியாது அந்த மாதிரி டஸ்கி ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் டிசைன்ஸ் வந்து அவங்களோட பேக் ஹேண்டில் வந்து நம்ம வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பட் வந்து இந்த டிசைன் வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்கு போட்டாலுமே இந்த நெகட்டிவ் டிசைன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக சூப்பராக தெரியும். ஸோ அதில் வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸ் வந்து நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நான் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ நீங்களும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இல்லைனா நீங்கள் A4 ஷீட்டில் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு டிசைனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் டிசைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு இருக்க கேப்பில் வந்து டார்க் ஷேடிங் மாதிரி நான் வந்து எல்லாம் ஃபில் பண்ணி காட்டுறேன். ஏன்னா வந்து இந்த டிசைன் எப்படின்னா நெகட்டிவ் டிசைனில் நம்ம டிசைன் போட்டு அது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் ஒரு சிலர் பிரைட்ஸ்க்கு போவாங்க. போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டிசைன்ஸ் போட்டுருவாங்க. டிசைன்ஸ் போட்டுட்டு உடனே அதுக்கு மேலேயே வந்து இது டார்க் ஷேடிங்லாம் கொடுத்துருவாங்க, இருக்க கேப்லலாம் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ சொல்லுவாங்க இது வந்து மெர்ஜ் ஆகுது, எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுதான் நான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் வந்து டிசைன்ஸ் போட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல டிசைன்ஸ் அந்த நெகட்டிவ் டிசைன்ஸ் போடுறீங்கன்னா அதுக்கடுத்தது இது வரைக்கும் டிசைன்ஸ் போட்டு அகைன் இது கொஞ்சம் ஒரு 50% ட்ரை ஆனதுக்கப்புறம் தென் வந்து நீங்கள் வந்து அதுக்கு ஷேடிங் கொடுத்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஒவ்வொரு டிசைனாக உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு ஸ்பைரல் மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்பைரல் டிசைன் போட்டுட்டு நான் மேலே வந்து ஹம் டிசைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஹம்ப் டிசைன் வந்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்கேலப் டிசைன் ஹம்ப்லேயே நம்ம பெருசாக கொடுப்போம் பார்த்தீங்களா இந்த டிசைனு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா இருக்க கேப்பில் எல்லாத்தையும் நம்மளாம் வந்து ஃபில் பண்ணுறது தான். இதில் வந்து இந்த டிசைன் தான் போடணும், இப்படி தான் போடணும் அப்படின்னுலாம் கிடையாது. நம்மளாம் நமக்கு வர டிசைன்ஸ் போட்டு ஃபில் பண்ணுறது தான். ஸோ வந்து இப்போ வந்து போட்டு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டு இங்கேருந்து இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் நான் அதே மாதிரி போடுறேன் பாருங்கள். பட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த இடத்துல இருந்து. இதில் வந்து நம்ம பர்ஃபெக்டாக ஒரே இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னலாம் இல்லை. ஸோ இப்படி போடுறேன், தென் இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? தென் வந்து இந்த இடத்துல கேப் இருக்கா, சேம் அதே மாதிரி நான் வந்து இங்கே ஹம் டிசைன் வந்து இந்த ஸ்ஃபில் டிசைன் வந்து கொடுத்துட்டு அகைன் ஹம் டிசைன் வந்து சுற்றியும் போடுறேன். கேப்பை வந்து நம்மளாம் வந்து நமக்கு பிடிச்ச டிசைன் போட்டு ஃபில் பண்ணுறது தான் நம்ம நெகட்டிவ் டிசைன். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டிசைனாக நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். மோஸ்ட்லி அதிக கேப் வந்து விடாதீங்க. அப்படி விடும்போது அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து ஷேடிங் இருக்க மாதிரி தான் தெரியும், அதில் டிசைன்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி தெரியாது. ஸோ இங்கேருந்து நான் இந்த ஸ்வில் மாதிரி இந்த டிசைன் வந்து கொடுத்துட்டு திரும்ப இங்கே இப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கொஞ்சோண்டு கேப் இருக்குது, நான் இப்படி கர்வ் மாதிரி கொடுத்துக்கிறேன். ரவுண்ட்லேயே பாதி ரவுண்ட், இங்கேயும் கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ நான் ரவுண்ட் டிசைன் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. தென் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தென் வந்து நான் இந்த டிசைன் கொடுத்துக்கிறேன். தென் நான் இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துலையும் கொஞ்சம் கேப் இருக்கா, ஸோ இதை வந்து நான் இப்படி கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் இந்த மாதிரி கர்வ் மாதிரி கொடுக்குறேன்.
ஸோ இருக்க கேப்பில் எல்லாத்தையும் ஏதோ ஒரு டிசைன் கொடுத்து நம்ம ஃபில் பண்ணுறது தான் இந்த நெகட்டிவ் டிசைன். மோஸ்ட்லி வந்து ரொம்ப கேப் வந்து நம்ம விட்டோன்னா அசிங்கமாக இருக்கும். ரொம்ப கேப் விட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் ஷேடிங் கொடுத்தீங்கன்னா அது வந்து அசிங்கமாக இருக்கும். ஸோ அதனால் கம்மியாகவே ஷேடிங் கேப் விட்டு மோஸ்ட்லி டிசைன்ஸை கவர் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? செகண்ட் டிசைன் என்ன பார்க்கலான்னா, ஸோ நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் செகண்ட் டிசைன். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஃப்ளார் மாதிரி ஸ்வில் டிசைன் மாதிரி சென்டரில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு சுற்றியும் ஹம் டிசைன். ஸோ இந்த மாதிரி போட்டுருவாங்க. சின்ன சின்னதாகவே ஹம் போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஹம் போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்கேலப்பே இப்படி வளைச்சி போடுவோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வளைச்சி போட்டுக்கோங்க. ஸோ நான் போட பார்த்தீங்களா, ஸ்கேலப் டிசைன் வந்து இப்போ மாதிரி போடுவோம். பட் இந்த டிசைன் வந்து இப்படி வந்து கொஞ்சம் வளைச்சி மாதிரி போடுவோம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஸோ இங்கே கேப் இருக்கா, ஸோ இதை நம்ம எப்படி ஃபில் பண்ணலான்னா, நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி மாதிரி கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி கொண்டு வரலாம். ஓகேங்களா? கொண்டு வந்துட்டு ஸோ இதை இங்கேருந்து இப்படி ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது இப்படி போட்டோமா, சேம் இதே மாதிரி இதே ஷேப்பில் இதே டிரெக்ஷனில் போட்டால் இது நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்படி வந்துட்டு இப்படி போடலாம். ஓகேங்களா? இப்படி போடலாம். இப்படி போட்டு ஸோ இங்கேருந்து ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து இதை இப்படி ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? இப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் இங்கேயுமே கேப் இருக்குது. ஸோ இங்கே இருக்க கேப்பில் லீஃப் மாதிரி போடணும். தெரியுதுங்களா? ஸோ நான் எப்படி லீஃப் மாதிரி போடுறேன்னு லீஃப் மாதிரி போட்டு உள்ளே ஒரு லைன் இந்த மாதிரி இழுத்து விட்டுறலாம். ஸோ ஆல்சோ வந்து இங்கே கொஞ்சம் கேப் இருக்குது அண்டு இங்கெல்லாம் கேப் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி டிசைன் போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கணும். சேம் நான் லீஃப் டிசைன் போடுறேன். ஓகேங்களா? ஸோ வெறும் இந்த டிசைன் மட்டும் பார்க்கும்போது நமக்கு நல்லா இருக்காது. நமக்கு வந்து அந்த ஷேடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் நமக்கு இந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி சுற்றியும் நான் லீஃப் டிசைன் கொடுத்துக்கிறேன். சேம் இதே மாதிரியும் நான் சுற்றி இங்கேயுமே கொடுத்துக்கிறேன் லீஃப் டிசைன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிறீங்களா? கொடுத்துட்டு இங்கேயுமே கேப் இருக்குது. ஸோ இங்கேயுமே நான் வந்து 2 லீஃப் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நான் சர்க்கிள் மாதிரி குட்டி சர்க்கிள் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கேயும் கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த மாதிரி கர்வ் மாதிரி இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே கொஞ்சம் கேப் இருக்குது. இங்கேயும் ஒரு குட்டி சர்க்கிள் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட ஃபைனல் இது ஃபைனல் லுக்கு. ஸோ நான் வந்து இது கடைசியில் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டார்க் ஷேட் கொடுத்து காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து தேர்ட் டிசைனுமே ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கர்வ் மாதிரி போட்டுட்டு தென் 2 ஹம்ப் வந்து கொடுத்துட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி 2 ஹம்ப் கொடுத்துட்டு வாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதை சுற்றி இந்த அவுட்லைனை சுற்றி இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்படி லைன் போட்டுட்டு நான் ஃபைனலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி வந்து அதை ஷேடிங் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு சேம் அதே மாதிரி 4 சைடு நம்ம போட்டுக்கலாம். கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணணும், இங்கே எக்ஸ்ட்ராவுமே கேப் இருக்குது. இது எல்லா இடத்துலையுமே நம்ம ஷேடிங் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி லீஃப் டிசைன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா சொல்கிறது? ஸோ இந்த இடத்துல 2 லீஃப் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். இந்த லீவ்ஸ் தான் போடணும்னு இல்லை, நீங்கள் எந்த லீவ்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் இங்கே வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டிசைன் வந்து ஸோ ஃபைனலாக இதெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஷேடிங் வந்து எப்படி ஈஸியாக கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டிசைனுமே ரொம்ப ஈஸியான டிசைன் தான், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போ பாருங்கள் நான் போட்டு காமிக்கிறேன். இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி கர்வ் மாதிரி கொண்டு வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கர்வ் மாதிரி கொண்டு வந்துட்டு ஸோ இப்படி சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி போட்டிங்களா, போட்டுட்டு இங்கேருந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அகைன் இந்த இடத்துலேருந்து இப்படி கர்வ் மாதிரி கொண்டு போங்க. இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸாக போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல போட்டிருக்கேன். போட்டு அகைன் இங்கேருந்து இப்படி ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து இப்படி கர்வ் மாதிரி இப்படி ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அகைன் இந்த இடத்துலேருந்து இப்படி கொண்டு வாங்க, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதிலேருந்து கண்டினியூவாக இப்படி போட்டுவாங்க. நான் எப்படி போடுறேன்னு. ஸோ இந்த இடம் மட்டும் எனக்கு கொஞ்சம் பாக்ஸ் பத்தலை, அதனால் கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பாக்ஸாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த இதிலேருந்து ஓகேங்களா. இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் கேப் இருக்கா, இதிலலாம் வந்து லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துக்கோங்க. லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துலலாம் சர்க்கிள் மாதிரி கொடுத்துக்கோங்க, குட்டி குட்டி சர்க்கிள்லையும். ஸோ வந்து உங்களுக்கு ஃபைனலாக வந்து ஷேடிங் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவுமே ரொம்ப ஈஸியான டிசைன் தான். ஸோ ஃப்ளார் டிசைன் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஓகேங்களா, இந்த ஃப்ளார் போட்டுக்கணும். தென் இதோடதுக்கே ஜாயின் பண்ணி இந்த ஃப்ளார் அதே மாதிரி இங்கேருந்து ஜாயின் பண்ணி இந்த ஃப்ளார் போட்டுக்கிறேன்னா. ஸோ நீங்கள் போடும்போது கொஞ்சம் வந்து கேப் விட்டு கொஞ்சம் பெரிய பாக்ஸாக போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து ரொம்ப சின்ன பாக்ஸாக போட்டிருக்கனால எனக்கு வந்து இங்கே இடம் பத்தலை. இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க. ஸோ இப்படி கிராஸாக போட்டிருக்கேன்னா, ஸோ இப்படி வரும்போது இந்த மாதிரி கிராஸாக போட்டுவாங்க. ஸோ இப்படி போடுறேன்னா யூஸ் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ நான் இங்கே சின்னதாக போட்டனால எனக்கு இங்கே இடம் பத்தலை. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட்டு இப்படி போட்டு இந்த இடத்துல நீங்கள் லீஃப் டிசைன் கூட கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசைன் உள்ள ஃபில் ஆகிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன் தெரியுதோ அந்த டிசைனை வந்து நீங்கள் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டிசைன் என்னென்னா லோட்டஸ் டிசைன் வந்து நம்ம போடலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ இங்கேருந்து ஆரம்பிங்க லோட்டஸ் டிசைன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். போட்டிங்களா. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு சைடில் இப்படி இப்படி கொண்டு வந்து இப்படி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ 2 மட்டும் நான் போடுறேன் இந்த பெட்டல்ஸு. ஏன்னா வந்து நான் பாக்ஸ் வந்து சின்னதாக போட்டிருக்கேன்ல, ஸோ அதனால் 2 பெட்டல்ஸ் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்படி கோவ் மாதிரி இப்படி இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எழுதிட்டிங்களா. அப்புறம் சைடில் வந்து நான் லீவ்ஸ் வந்து இந்த இடத்துல போட்டுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல சும்மா கேப் இருக்குங்களா, இந்த மாதிரி இங்கே போட்டுக்கிறேன். போட்டு இங்கேருந்து ஒரு பெட்டல்ஸ் லீவ்ஸ் வர மாதிரி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளாக போடுறது தான் எல்லா டிசைனுமே இந்த நெகட்டிவ் டிசைன் பொறுத்த வரைக்கும். ஸோ அகைன் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் போட்டு எப்படி போட்டிருக்கேன் பாரு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நான் சும்மா இந்த கர்வ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் அந்த கேப்பில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல எப்போவுமே லோட்டஸ் போட்டிங்கன்னா இங்கே சென்டரில் வந்து ஒரு டாட் மாதிரி வச்சு விட்ருங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பார்த்திங்கன்னா அதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன்ஸ் தான்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கு மேலேயும் ஒரு கர்வ் மாதிரி இப்படி கொடுத்துக்கலாம். ரவுண்ட் ஆஃப் ரவுண்ட் போட்டு அதுக்கு மேலேயும் இன்னொரு ஆஃப் ரவுண்ட் போட்டுட்டு இந்த மாதிரி ஹம்ப் டிசைன் வந்து கொடுத்துடுவாங்க. ஹம்ப் டிசைன் கொடுத்துட்டிங்களா? அதே வந்து அந்த வளைஞ்சு ஒரு டிசைன் போடுவோம்ல, அந்த ஸ்கேலப் டிசைன்லேயே வந்து இப்படி வளைஞ்சு வர்றது சென்டரில். ஸோ அந்த டிசைன் வந்து நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? தென் வந்து இந்த இடத்துல இந்த டிசைன் வந்து கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டு இங்கேருந்து இதை ஜாயின் பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா? தென் அதே மாதிரி இதை ஒட்டியே இதை கொடுக்குறேன். தென் இதோட இதை ஜாயின் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று போட்டுக்கிறேன் நான். ஸோ 2 கர்வ் டிசைன் மாதிரி இப்படி கொடுத்துட்டு ஹாஃப் சர்க்கிளில் தென் ஹம்ப் டிசைன் வந்து நான் கொடுக்குறேன். தென் அந்த ஸ்கேலப் டிசைன் இப்படி வளைச்சி ஒரு பெட்டல்ஸ் மாதிரி போடுவோம்ல, ஸோ அந்த டிசைன் வந்து அகைன் போட்டு ஸோ இதே மாதிரி டிசைன் வந்து நான் இந்த பக்கம் போடுறேன். ஸோ நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். சேம் நான் இதே மாதிரி இங்கேருந்து இந்த பக்கமும் கொடுத்துட்டு வரேன். கொடுத்துட்டு இங்கேருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தென் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் பெரிய பாக்ஸாக போட்டுட்டு 4 கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இங்கேருந்து என்னால் வேறு எதுவும் டிசைன் போட முடியாதுங்களா? ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த மாதிரி கர்வ் டிசைன் மாதிரி கொடுத்து இப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ரவுண்டு மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். கர்வ் டிசைன் கொடுத்துக்கிறேன் இங்கே. தென் இங்கே ரவுண்ட் டிசைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் டிசைன், சும்மா அந்த இடத்துல ரவுண்ட் இந்த மாதிரி இடையில இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டிசைன். தென் வந்து நெக்ஸ்ட் டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து ரொம்ப ஈஸியான டிசைன் தான். இது ஒரு லீஃப் டிசைன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கர்வ் மாதிரி இழுத்து விட்டுருலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கர்வ் மாதிரி எடுத்துடுங்க. தென் இங்கேருந்து செகண்ட் லைன்லேருந்து கர்வ் மாதிரி எடுத்து விட்டு இதோட ஜாயின் ஆகிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த லீவ்ஸில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா கொடுக்குறதுக்கு, அந்த குச்சி மாதிரி. ஸோ அது மாதிரி தென் லீஃப் மாதிரி கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் அந்த பக்கமே நான் கொடுத்துட்டு வரேன். எனக்கு ஸ்பேஸ் இருக்கிற அளவுக்கு நான் வந்து எப்படியோ வந்து இது பண்ணி போடுறேன். ஸோ நீங்கள் வந்து பெருசாகவே போடுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் நான் கொடுத்துடுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இடையில வந்து கேப் இருக்கா, ஸோ அந்த இடையில உள்ள கேப்பை வந்து சும்மா இந்த மாதிரி லீஃப் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி இடையில ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே உள்ள இடையில கேப்பில் இந்த மாதிரி சர்க்கிள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டிசைன். தென் வந்து இன்னொரு அடுத்த டிசைனுமே கொஞ்சம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அகைன் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு வரணும். சேம் இந்த பக்கமும் ஓகேங்களா? கொடுத்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கா, ஸோ அந்த இடத்துலையுமே இருக்கிறதுல ஸ்பைரல் வந்து நான் அகைன் போடுறேன். அகைன் போட்டு இந்த டிசைனுமே அகைன் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபைனல். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் என்னென்னா